பக்கா லைனேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 சேவல் இருக்குங்க. 15 சேவல் ப்ரீடிங்காகவே. அதோட ஜிஎம்எஸோட ப்ரீடிங் சேவல் ஒரு 5, மத்தபடி பெரிய லெஜண்டோட சேவலங்கள்ல ஒரு 10ல இருந்து 12 சேவல் இருக்குங்க. கூம்புகடை வரைக்கும் ஒரு 200 கோழிங்க இங்க இருக்கு. தாய் கோழிகள் எடுத்துக்கிட்டா ஒரு 200 தாய் கோழிகள், 15 ப்ரீடிங் சேவல்கள். ஆமாங்க. குஞ்சுகள் எவ்வளவு இருக்கு நம்ம? குஞ்சுகள் வந்து ரொட்டீனா வந்துட்டே தாங்க இருக்கும். நம்ம வந்து தென்னந்தோப்புல வந்து அங்க போட்டுருவோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்ட்டிஷனுக்குள்ளார வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 40ல இருந்து 55 நாள் வந்து வெளியே தான் இருக்கும். நல்லா பச்சை மேஞ்சிட்டு கம்பு போடும், உடல் ஆரோக்கியமா திரும்ப பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் ஒரு 50 நாள் வெளியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து 4th பார்ட்டிஷனுங்க. இது பாத்துட்டீங்கன்னா அது ஹை ஃபயர் செட்டிங்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2025 ஜனவரி மாசம் நான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நாம தான் கொடுத்தோம். சிக்ஸா, அதாவது பெரிய லெஜண்டோடது தலைவருது தம்மியனாவது அந்த மாதிரி கொடுக்கலாம். சிக்ஸா எல்லாருமே பட்டா கொடுத்துட்டாங்க, நம்ம ஏன் சிக்ஸா தரக்கூடாது, எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விதமா ஜனவரில ஆரம்பிச்சது தலைவர் தம்மியனா. ஃபெயிலியர் ஆனாலுமே கூட கஸ்டமருக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்கோங்க. ஆனா எனக்கு இப்ப சரியான விளையாட்டு திறன் இல்லை அப்படின்னா அதுக்கு ஏத்த வேற பட்டா தரதா இருக்கட்டும், இல்ல வேற மாதிரி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணி கஸ்டமரை ஹாப்பியா வச்சுக்கோங்க. அதுதான். அண்ணா எப்படி இருக்கீங்க? வாங்க, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குமா? 2 பேர் சந்திச்சு கண்டிப்பா இருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு பக்கமா இருக்கும். அப்ப நல்ல வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். ஒண்ணு இல்ல 2 வீடியோ போட்டிருந்தோம். ஆமா, 2 சேனல். மறுபடியும் 1 இயர் கழிச்சு உங்களோட பண்ணையில என்ன மாதிரியான புதுமையெல்லாம் செஞ்சிருக்கீங்க, புதுசா என்னென்ன புதுப்பிச்சிருக்கீங்க, பண்ணை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். கட்டாயமா அதுக்காக தான் வந்திருக்கேன். கட்டாயமா பார்க்கலாம். அந்த 2 வீடியோ நல்லாவும் ரீச் ஆச்சு. அப்ப மக்கள்கிட்ட இருந்து நல்லா ஆதரவும் கிடைச்சது. அப்பதான் ஜிஎம்எஸோட ஒரு ஃபேஸ் வேல்யூ நிறைய கஸ்டமர்களுக்கு தெரிய வந்தது. ஆமாங்க. அதுக்கப்புறம் இப்ப நிறையவே இருக்கீங்களா? எப்படி இன்னைக்கு பார்க்கலாமா? எப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கலாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தாராளமா பார்க்கலாம். நிறைய ஒர்க் பண்ணி இருக்கிறோம். நிறைய கஸ்டமர்களுக்காகவும் நிறைய கொஞ்சம் புதுப்பிச்சிருக்கிறோம். நிறைய பெரிய செட் சேவல்களும் எடுத்துருக்கிறோம். எல்லாமே பார்க்கலாம். வாங்க, உள்ளார போலாம். வாங்க தாராளமா. வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நம்ம சந்திச்சிருந்தாலும் ஒரு அபிஷியலான ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்குவோம். முதல்ல உங்களோட பெயர், நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு, நம்ம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாங்கண்ணா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. என்னோட பேரு பிரவீன் பிரபு. நம்மளோட ஃபார்ம் பேரு ஜிஎம்எஸ் பேரோட 6 ஃபார்ம்ஸ். ஜிஎம்எஸ்ங்கிறது காந்திமதி ஃபார்ம்ஸ் அம்மாவோட பேருங்க. நம்மளோட ஃபார்ம் எங்க இருக்குங்கன்னா சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டத்துல இருக்கு. நார்மலா கூகுள்ல ஜிஎம்எஸ் ஃபார்ம் போட்டால் லொகேஷன் டேக் பண்ணிருக்கோம். இப்ப நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 25-26வது வயசுல இந்த ஃபீல்டுக்குள்ளார வந்தேங்க. அப்ப அம்மா ஒரு 2-3 சேவல் 2-3 ஃபீமேல் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஆர்வம் வந்து அதுல 2 வருஷம் சும்மா நார்மலா அப்படி டெவலப் பண்ணி ஒரு 20-30 ஆனதுங்க. அப்புறம் ஜாப்ல தான் இருந்தேன். மும்பைல இருந்தேங்க. அங்க நாக்பூர், மகாராஷ்டிரா ஃபுல்லா சுத்தி இருக்கிறேங்க. லாஸ்டா பெங்களூர் வந்தேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய அளவுல பண்ணிட்டு இருந்தேங்க. சரி, அம்மா பண்ணதை நம்ம ஏன் பெரிய ஸ்கேல எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆஃப்டர் மேரேஜ் ஜாபை விட்டுட்டு இப்ப ஃபுல் ஃபிளட்ஜா, அதாவது ஒரு முழு நேர தொழிலா இந்த கோழி வளர்ப்பை மாத்திக்கிட்டீங்க. முழு நேர தொழிலா இப்ப வந்து பெரோட மட்டும்தாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கடந்த ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. 4 வருஷத்துல நம்ம பெரோட ஃபார்ம் தான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க, ஒரு அருமையான இன்ட்ரோ கூட. இப்ப வந்து நம்ம பண்ணையில எத்தனை தாய் கோழிகள் இருக்கு, எத்தனை சேவல்கள் இருக்கு, ப்ரீடிங் சேவல் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு குஞ்சுகள் இருக்கு, எண்ணிக்கையில இருந்து ஆரம்பிப்போமே முதல்ல. ஓகேங்கண்ணா. ஆனா பக்கா லைனேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 சேவல் இருக்குங்க. 15 சேவல் ப்ரீடிங்காகவே. அதோட ஜிஎம்எஸோட ப்ரீடிங் சேவல் ஒரு 5, மத்தபடி பெரிய லெஜண்டோட சேவலங்கள்ல ஒரு 10ல இருந்து 12 சேவல் இருக்குங்க. இது இல்லாம ரொம்ப முக்கியமான சேவலங்கள்லாம் ஒரு 6 சேவலங்கள் வந்து வெளியே கட்டுத்தர போட்டிருக்கிறேங்க. எண்ணிக்கைகள்ல பாத்துட்டீங்கன்னா முட்டையிட்டு இருக்கிறது, அடுத்த பேட்சுக்கு வர்றது, அப்புறம் இளம் விடைங்க, கன்னி விடையில இருந்து நம்ம கூம்பு விடை வரைக்கும் ஒரு 200 கோழிங்க இங்க இருக்கு. தாய் கோழிகள் எடுத்துக்கிட்டா ஒரு 200 தாய் கோழிகள், 15 ப்ரீடிங் சேவல்கள். ஆமாங்க. குஞ்சுகள் எவ்வளவு இருக்கு நம்ம? குஞ்சுகள் வந்து ரொட்டீனா வந்துட்டே தாங்க இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதிக அளவுல பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து தெளிவா பண்ணணும், லைனேஜா பண்ணணும் அப்படிங்கறதுனால கம்மி பண்ணிட்டேங்க. லிமிட்டடா பண்ணணும். அதாவதுங்க இப்ப ஒரு மாசத்துக்கு நம்ம 100-500 குஞ்சு கொடுத்து கஸ்டமர் இடத்துல கம்ப்ளைண்ட் வரதுக்கு பதிலா 50-70 குஞ்சு கொடுத்து கஸ்டமர் சந்தோஷப்பட்டு அவங்க ஒரு போன் கால் பண்ணி ஆனா சிக்கன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற சந்தோஷமே வேற. அதாவது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எண்ணிக்கை வந்து கம்மி பண்ணிட்டோம். ஆமாங்க. இப்ப காலையில நான் 6 மணிக்கு எந்திரிச்சுன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை பண்றதுக்கு பதிலா காலைல 8 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 4 மணி நேரத்துல வேலையை முடிச்சுட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி பண்ணி. ஆமாங்க. குவாலிட்டியும் தரமா இருந்துரும், பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்குங்க. எடுத்த கஸ்டமரும் பட்டாவா பண்ணி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது சரி எண்ணிக்கையை கம்மி பண்ணிட்டு குவாலிட்டியா தருவோம் அப்படிங்கறதுனால தெளிவா
தெளிவா இருக்கு. மாசம் என்னால 100 குஞ்சுக்கு உள்ளாரதான் உற்பத்தி பண்ண ஆமாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தூய பெருவடை வளர்த்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த லைனேஜ்னு ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள வந்திருக்கிறோம் இல்லையா? இப்ப வந்து தற்சமயம் நம்ம கையில யாரோட லைனேஜ் எல்லாம் இருக்கு? கரெக்டா நினைக்கிறீங்க. உங்களோட வீடியோல நீங்க சொல்லிருப்பீங்க லைனேஜ் இந்த அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்ஸ்டாகிராம், Facebook எது ஓபன் பண்ணலாம் அந்த வார்த்தை வந்து. ஏன்னா இன்னைக்கு பெருவடை வளர்ப்பு வந்து வேற மாதிரியான ஒரு டைமென்ஷன்ல வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து பெருவடை முன்னாடி வந்து நாட்டுக்கோழினாங்க, அதுக்கப்புறம் பெருவடை சிறுவடைன்னு பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் பெருவடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான சில ஐட்டங்கள், அதாவது ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடிய சேவல்கள், அப்புறம் ஒரு நடுத்தரம், அப்புறம் அதை விட கீழே இருக்கிறதுன்னு பிரிச்சாங்க. இன்னைக்கு வந்து செக்மெண்டே மாறி போச்சு. லைனேஜ் கோழி வச்சிருந்தா தான் மதிப்பு அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டோம். அதனாலதான் கேக்குறேன், என்னென்ன லைனேஜ் இருக்கு? ஆனா இப்ப நானே உங்களுக்கு கேக்குறேன், லைனேஜ்னு வாயில மொட்டையா சொல்லிட்டு போயிடலாங்க. ஆனா அது உருவாக்குறவனுக்கு தாங்க தெரியும் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுங்கன்னா நம்மளோட உங்களுக்கு இப்ப சங்கீரின்னு சொன்னா தலைவர் தாங்க தெரியும். லைனேஜ்ங்கிறது அவங்க உருவாக்கின ஒரு கோழி. ஆமா. தம்பி என்னங்கிறது அவர் உருவாக்கின கோழி, அதுதானுங்கண்ணா லைனேஜ். அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு லைனேஜ் பிடிச்சு அதுக்குன்னு பேர் வாங்கி அதை வந்து உருவாக்கி இருக்காங்க. கரெக்டுங்க. ஆமா, அதுதாங்க லைனேஜ். அந்த மாதிரி லைனேஜ் தான் நான் உருவாக்கணும்னு சொல்லி இப்ப எனக்கான ஒரு லைனேஜ் உருவாக்கி இருக்கிறேன், GMS பீமன் செட்னு சொல்லி. அதுக்கப்புறம் தலைவர் இருக்குங்க, தம்பி அண்ணாவது இருக்குங்க, மயிலம்படி பிரகாசன் இருக்குங்க, குட்டிகருப்பு செட் இருக்குங்க. அதுக்கேத்த ஃபீமேலும் நம்பிட்டு இருக்குங்க. நான் எப்படி ஃபீமேல் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கோழியில ஒரு குஞ்சு இறக்கி விடுறோம் அப்படின்னா தெளிவான லைனேஜ்ல இருந்து அந்த பொட்டைக்கு ஆன சேவை குஞ்சுங்க, அதோட அண்ணன் தம்பி சேவலுங்க வந்து தெளிவான பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ஃபீமேல் எடுத்து ப்ராப்பரான சேவலுங்களுக்கு போட்டு சிக்க இறக்குவாங்க. அதுதான் வந்து நமக்கான லைனேஜா உடச்சு எடுக்கிறோம். ஆமாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஃபீமேல் வந்து என்ன சேர்க்கவே மாட்டேன், வெளியே கொடுத்துருவாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீட் பர்பஸ்க்காக கொடுத்துருவேன். அருமை. ஓகே, கரெக்ட். அப்படிதான் கொடுத்தாகணும், வேற வழி இல்லை. கழிக்கிறத வந்து நம்ம மீட்டுக்காக தான் கொடுத்தாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, அப்படியே நம்மளோட பண்ணைக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா விசிட் பண்ணிட்டு அங்க இருக்கிற கோழிகளை பத்தியும் அதோட லைனேஜ் பத்தியும் நம்ம பேசுவோம். கண்டிப்பா சொல்லலாங்க. ஆனா இது ஃபர்ஸ்ட் ப்ரூடிங் ரூம். நம்ம ப்ரூடிங் ரூம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் இல்லையா? செட்ல இத பத்தி ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டே 7 to day 15, அதாவது கோழிகிட்ட இருந்து பிரிச்சு எடுத்து 7வது நாள்ல இருந்து 15வது நாள் வரைக்கும் இங்க தாங்கண்ணா இருக்கும். இங்கதான் இருக்க போகுது. வாங்கண்ணா. ஓகே, இதுதான் நம்மளோட ப்ரூடிங் ரூம். இப்போ இந்த ப்ரூடிங் செட்டப் வந்து நீங்க எதுக்காக பண்ணிருக்கீங்க? இதுல என்ன விதமான குஞ்சுகளை விட்டுருக்கீங்க? இந்த ப்ரூடிங் செட்டப் பார்த்துட்டீங்கன்னா நம்ம சிக்ஸ் வந்து ஹீட்டா இருக்குங்கண்ணா. லைட்டே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த டெம்பரேச்சர்ல வந்து சிக்ஸுங்க வந்து வளரணும். ரூம் டெம்பரேச்சர். ஆமாங்கண்ணா. கோழிட்டு இருக்கிற சூடு வேற, நம்ம லைட் போடுற சூடு வேறங்க. சப்போஸ் கரண்டே இல்லைனாலும் இந்த ரூம் டெம்பரேச்சர்ல வந்து அது வளரணுங்க. அதுக்காக வந்து இதுல விட்டுருக்காங்கண்ணா. இதுல என்ன விதமான குஞ்சுகளை இறக்கி இருக்கீங்க? ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த நார்மல் இதுல வந்து 500 சிக்ஸும் இருக்கு. தம்பி என்ன வந்து தலை வருது, எல்லா ரகமான சிக்ஸும் இதுல தான் இருக்கும். இது கலக்காம இருக்கிறதுக்காக நாங்க வந்து தனித்தனியா ரிங் போட்டுருவாங்க. ரிங் போட்டு இந்த மாதிரி டேக் எழுதி வச்சிருவாங்க. டேக் எழுதி வைக்கிறப்ப வந்து எந்த டேட்ல வைக்கிறோம், எப்ப மெடிசன் கொடுக்கணும், எத்தனை சிக்கு இருக்கு இது வரைக்கும் லைவா இருக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் இதுல மென்ஷன் ஆயிருங்க. சரி, இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த 500 சிக்கு அப்படின்னா என்னது? எல்லாமே நாட்டுக்கோழி தானே? ஆமாங்க. என்ன வித்தியாசம்? பெருவடையில பாத்தீங்கன்னா 500ல நம்ம ஏன் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்னா, எல்லாத்தாலையும் வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னா ஒரு காமனான ரேட் வைக்கணுங்க. எல்லாத்தாலையும் ஹை பட்ஜெட் போட்டு வாங்க முடியாதுங்க. அப்ப ஒரு நடுத்தரமான மக்களுக்கும் கொண்டு போய் சேரணும் அப்படின்னா இந்த 500ல வந்து நம்ம உற்பத்தி பண்ணி தரலாங்க. இது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கறி பர்பஸ்க்காக கிடையாது. இதுலயும் விளையாட்டு திறன் இருக்கும், வீட்டு அழகுக்காகவும் பயன்படுத்திக்கலாம். அவங்களால ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படிங்க, இந்த 500 செட்ல வந்து எங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குங்க, வாங்கிக்கலாம் இல்லீங்களா? ஆமாங்க. இப்ப எவ்வளவு நாள் வந்து இது ப்ரூடிங்ல வச்சிருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா கரெக்டா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்து 7வது நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் இந்த லைட்ல இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்ல ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 30 நாள் வந்து வெளியே அடுத்த ஷெட்டுக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் இன்னும் பெருசா கொண்டு வரணும், ஒரு 16 ரூம் இருக்குங்க. அந்த ரூம்ல வந்து ஃபுல்லா அப்படியே மேய்ச்சல் முறையில இருக்குங்க. அப்ப அடுத்த ஷெட்டையும் பாத்துடலாம், தாராளமா வாங்க. ஆனா இந்த ரூம் வந்து செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா எபோவ் 20 டேஸ்ல இருந்து 50 டேஸ் வரைக்கும் இந்த ரூம்ல தாங்கண்ணா இருக்கும். இது 6மே நம்மளோட லைனேஜ். இந்த 6 மென்ஷன் பண்ணிக்கிற நேமே இந்த ரூமுக்குள்ளார இருக்குங்கண்ணா. வாங்க போலாம், பாக்கலாமா? அதாவது ப்ரூடிங்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்துருது செகண்ட் ஸ்டேஜ்க்கு. ஆமாங்க. ப்ரூடிங் லைட் போடுறோம் இல்லீங்களா, அந்த 15ல இருந்து 20வது நாளுக்கு மேல நம்ம லைட் போட மாட்டாங்கண்ணா. இந்த இதுல கொண்டு வந்து இங்க வச்சிருவோம். இந்த ரூம் டெம்பரேச்சர்லயே அதுங்க வந்து வளருங்க. இதோட ரூம் சைஸ் என்னது? இதுக்கு வந்து 16க்கு 20 ரூம்ங்கண்ணா. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இங்க வரும்போது சிக்கன் வந்து நல்லாவே growth ஆயிதான் இருக்கும். லைட் மேக்ஸிமம் என்னோட ஃபார்ம்ல வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஒரு 7 நாள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேட்ச் குஞ்சுகள் எல்லாம் என்ன குஞ்சுகள் இது? ஆனா இது வந்து தம்பியான லைனேஜ்ல வந்ததுங்கண்ணா. தம்பியான லைனேஜ்
லைனேஜ்ல வந்து ஆக்சுவலி பாருங்க இதுல ஒரு மொத்தம் 21 சிக்கு இருந்ததுங்க. ஆனா இப்ப கம்மியா தான் இருக்கு. போன வாரம் வந்து எல்லாமே ரெண்டு புடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம தரது பாத்தீங்கன்னா 3 மாசத்து சிக்ஸா தருவோம். என்ன பிரைஸ் கொடுக்குறோம்? பிரைஸ் வந்து பேர் 3K. இந்த ஹை பட்ஜெட்ல வரது எல்லாமே பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 75 நாள்ல இருந்து 90 நாள் வரைக்கும் வச்சிருந்து தருவோம். கஸ்டமர் வந்து அர்ஜென்ட்டா கேக்குறாங்க அப்படின்னா நேர்ல வந்து அவங்க பார்த்து புடிச்சு எடுத்துக்கிறதுங்க. அதாவது பேர் வந்து 3000 ரூபாய்க்கு. ஆமாங்க, கரெக்டா 1/2 kgக்கு மேல இருக்கும். அவங்க எடுத்து போய் அப்படியே வெளிய விட்டுறலாங்கண்ணா. இதுல இருக்கிற பேட்ச் இது எல்லாமே 500 செட் ஓடுது. கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த வீட்டு தேவைக்காகவும் நார்மலா பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல லோக்கல் கட்டிக்கு விடுறாங்க இல்லைங்களா, அவங்க வாங்கிக்கலாங்க. எத்தனை நாட்கள் ஆயிருக்கு? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1 மந்த் தான் இருக்கு. 1 மந்த் வரைக்கும் இதுல இங்க தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சேலுக்குங்க. ஓகே, அப்ப இந்த பேட்ச் அடுத்து இது எல்லாமே ஒரே செட் தான். ஒரே செட் தான். 500 பேட்ச் தான். ஆமாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து ஒரு 14 கோழி கிட்ட வச்சு எடுத்த எக்குங்கண்ணா. ஓகே, இப்போ என்னன்னா இந்த லைனேஜுக்கு இந்த நார்மல் செட்டுக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது லைனேஜ் வாங்கினா தான் குவாலிட்டியா இருக்கும், 500 வாங்கினா அப்படி இருக்காதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நார்மல் தாங்க. எப்படின்னா இப்ப வளர்க்கணும் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் ஆசைப்படுறாங்க அப்படின்னா நார்மலான ஒரு 500ல வாங்கி விட்டு வளர்த்து அதுக்கப்புறம் பெரிய லைனேஜுக்கு போறதா அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்குங்க. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப தலைவருது தம்பி என்ன அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் வைங்களேன். ஜனவரியில இருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் 2025. அப்பையில இருந்தே இன்னுமே ஆர்டர் இருக்கு. இப்ப அந்த மாதிரி பெரிய பட்ஜெட்ல வாங்கி ஒரு கஸ்டமர் வளர்க்குறாங்க அப்படின்னா இழப்பீடு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரி 500 செட்ல வாங்கி அவங்க வளர்த்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய லைனேஜுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இழப்பீடு இல்லாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க மேல வரதுக்கு கரெக்டா இருக்குங்கண்ணா. பிரதர் சொல்லுங்க, இப்போ இந்த செக்மெண்ட் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த செக்மெண்ட் வந்து எதுக்கானது? இங்க வந்து என்ன மாதிரியான கோழிகளை நம்ம வச்சிருக்கோம்? ஆனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. ஓகே, ஆக்சுவலி தலைவரது தம்பினாவது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்தோங்கண்ணா. ஏன்னா எல்லாருமே பட்டாவை கொடுக்கும்போது நம்ம ஏன் சிக்கா கொடுக்க கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி தலைவரது தம்பினாவது வந்து டைரக்டா போய் நம்ம சேவல் ஃபீமேலாம் வாங்கிட்டு வந்து அதுல இருந்து உடச்செடுத்த பொட்டை குஞ்சுங்க. அது எல்லாமே இங்க இருக்கு. இது எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் விடுவாங்க. சிக்கா இருந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் கேவர ஸ்டேஜ் வரைக்கும் இந்த பக்கம் இருக்கும். கேவனதுக்கு அப்புறம் இதுக்கு ஏத்த சேவலா பார்த்து ஷூட் பண்ணி உள்ளார கொண்டு போயிடும். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனேஜ் பொட்டைகள் மட்டும் இருக்குங்க. ஆமா, ஒன்னொன்னுலயே ஒரு 3 செட்டோட இருக்குங்கண்ணா. தலைவரது தம்பி என்னாவது, அப்புறம் என்னோட GMS கேரண்டி செட்டோட ஃபீமேல் சிக்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்குங்க. அதுக்கு ஏத்த மாதிரி டேக் போட்டுருவாங்கண்ணா. டேக் நம்பர் மென்ஷன் பண்ணி என்னோட லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சிருவாங்கண்ணா. அது கேவரப்ப வந்து எது கேவுது எந்த சேவலுக்கு ஷூட் பண்ணும் அப்படிங்கறத பார்த்து எடுத்து உள்ளார போட்டுருவோம். அது வரைக்கும் இங்க வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். நம்ம வெளியே ஒரு 3 ஏக்கர் இருக்குங்கண்ணா. இப்போ ஓப்பன் ஸ்பேஸ்ங்கிறது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த தான். பின்னாடி இருக்கிற எல்லாமே அங்க வந்து இப்ப தென்னந்தோப்பு இப்பதான் வச்சிருக்குதுங்கண்ணா. 3 ஏக்கர் இருக்குதுங்கண்ணா. அடுத்த இது வந்து தலைமுறை வந்து அங்கதான் கொண்டு போலாம் அப்படின்னு அங்க கொண்டு போறோம். இப்ப இந்த செக்மெண்ட்டுக்குள்ள எவ்வளவு கோழிகள் இருக்கு? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35ல இருந்து ஒரு 45 ஃபீமேல் மட்டுமே இருக்கு. சேவல் இல்லாம வெறும் ஃபீமேல் சேவலை விட மாட்டாங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பொட்டை கோழிங்க மட்டும் தெளிவா ஆரோக்கியமா வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 45 பொட்டை குஞ்சுங்க வந்து இங்க வெளிய இருக்குங்க. எவ்வளவு ஏரியா ஸ்பேஸ் இது இங்க இதுக்குள்ள? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 ஏக்கரா வருங்க. 3/4 ஏக்கரா வரும். பின்னாடி இருக்கிற தோப்பு வந்து 3.5 ஏக்கராங்க. 3.5 ஏக்கர். இது மொத்தத்துக்கும் வந்து இந்த தாய் கோழிக்கு தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஃபீமேல். ஓகே 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 ஓகே. என்னென்ன நிறங்கள் இருக்கு இதுல? இதுல வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மயிலு, செங்கருப்பு, காகம், சுள்ளில என்னோட ஓன் பேட்ச் கோவதாடி இருக்குங்க. ஓகே, இப்போ GMS ஓட கேரண்டி செட்னு ஒன்னு சொல்றீங்க. ஆமாங்க, அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் விளக்கமா சொல்லுங்க. அருமையான கேளுங்கன்னா நான் நிறைய பேரு ஃபாலோவர்ஸ் கேட்கற கொஸ்டினும் அதே தாங்க. அதாவது கேரண்டி செட் அப்படிங்கிறது இப்ப ஒவ்வொருத்தருமே ஒரு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட பேர்ல ஒண்ணு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நான் வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சு இப்போ ஒரு 3.5-4 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. அதுல ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கான ஒரு சேவல், எனக்கான ஒரு ஃபீமேல் பார்த்து ஷூட் பண்ணி அதுல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அதை வேற ஒரு ஃபீமேல போட்டு உடைச்சி எடுத்த சிக்ஸுங்க தான் இது எல்லாமே. அதுதான் அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அது வந்து மறுப்புல நான் ரெடி பண்ணிருக்கேன்னு வைங்களேன். மறுப்பு பர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவான ரிசல்ட்டா இருக்கும். வெயிட் பாத்தீங்கன்னா 5 கிலோ வருங்க. அதோட இன்னும் ரேரா சொல்ல போனோம்னா 3 கலர்ல தான் இறக்கி இருக்கிறேங்க. காகம், பூதியில கோவதாடி, அடுத்தது கருமயில கோவதாடிங்க. கோவதாடி வந்து இப்ப GMS கேரண்டி செட் பிளட் லைன்ல ஆகஸ்டுக்கு மேல வந்து நம்ம சிக்ஸா கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கேரண்டி அப்படின்னு சொல்றீங்க, எவ்வளவு தூரம் இந்த கேரண்டி வந்து கொடுக்க முடியும்? நம்ம கண்டிப்பா நல்லா இருக்குங்க. அதாவது 10க்கு 8 சிக்கு வந்து உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும். நான் சொல்ற வெயிட், நான் சொல்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ், நான் சொல்ற மாதிரி மறுப்பு இருக்குங்க. இப்போ பிரவீன் பாத்தீங்க அப்படின்னா போன தடவை நான் வந்திருந்தப்போ வந்து இந்த ஒரு செட் வந்து இல்லாம இருந்தது. இப்ப புதுசா நீங்க போட்டிருப்பீங்களா இருக்கு. இந்த செட் எதுக்காக போட்டோம், என்ன பர்பஸ்க்காக போட்டிருக்கோம்? ஆனா ஆக்சுவலி நம்ம வந்து ஃபீமேல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அட வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கான்செப்ட்னால பாத்துட்டீங்கன்னா இப்ப சிக்கு கோழியை வந்து குஞ்சுகிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கும் போது மத்த பொட்டை கோழிங்க வந்து அடுத்த கோழிங்களை போய் டிஸ்டர்ப் பண்றதா இருக்கட்டும், இல்ல மத்த அடையில போய் உட்காந்து முட்டையை உடைக்கிறதா இருக்கட்டும், எனக்கு வந்து நிறைய லாஸ் ஆச்சுங்கன்னா. அதாவது கிறுக்கு பிடிச்ச கோழி. ஆமாங்க, அடையில உட்காராம கிறுக்கு பிடிச்ச கோழி. ஆமாங்க, நீங்க வெளியவே விட்டாலும் மத்த கோழியை போட்டு பயங்கரமா சண்டை போட்டு டேமேஜ் பண்ணிடுதுங்க. அதுக்காக தான் இந்த ரெஸ்ட் கேஜ் போட்டதுங்க. ரெஸ்ட் கேஜ். ஆமாங்க, இப்ப ரொம்ப தொல்லை பண்ற கோழியா இருக்கட்டும், ஓவர் வெயிட் கோழிங்களை வந்து நம்மளால அட வைக்க முடியாது.
அதுங்களாம் எடுத்து இந்த மாதிரி ரெஸ்ட்ல போட்டுருவாங்க. ஓகே. கரெக்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இருந்து 15 நாள்ல வந்து அதோட தன்மை மாறிடும். அடை தெளிஞ்சிருங்க. அடை தெளிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தென்னந்தோப்பு சொன்னோம் இல்லைங்களா, தென்னந்தோப்புல வந்து அங்க போட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்ட்டிஷனுக்குள்ளார வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 40 இருந்து 55 நாள் வந்து வெளியதான் இருக்கும். நல்லா பச்சை மேய்ஞ்சிட்டு கம்பு போடும், உடல் ஆரோக்கியமா திரும்ப பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் ஒரு 50 நாள் வெளியதான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து தேவையான சேவலங்களுக்கு வந்து என சேர்த்துருவாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ இந்த கேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கோழிகள் போடுற மாதிரியான கேஜ், இங்க எவ்வளவு கோழிகள் ரெஸ்ட் கேஜுக்கு வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் இது வந்து 100 பொட்டைங்க நிறுத்தலாங்கண்ணா. நான் வந்து 60 இருந்து 75 பொட்டைங்க வந்து மாசம் இதுல வந்து ரொட்டீனா இருந்துட்டே இருக்குங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால சிக்ஸ் உற்பத்தி பண்ண முடியும். அதனால 75 ஃபீமேல் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 2 அடிங்க. நமக்கு கொஞ்சம் ஃபீமேல் பெரிய ஊக்கமாக்குறதுனால ஒரு கேஜுக்கு ஒண்ணுதாங்கண்ணா போடும். தண்ணி வடியா இருந்தா 2 போடலாங்க. ஒரு பேட்ச் 2 பேட்ச் கம்ப்ளீட் ஆனதுல ஒரு 3 கிலோ 3.25 கிலோ இருக்குங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூண்டுக்கு ஒண்ணுதான் போட முடியும். ஆமாங்க. ஃபீமேல் தூக்கி இதுல போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வேலை இருந்துட்டே தாங்கண்ணா இருக்கும். என்ன பிரச்சனை பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து தண்ணி குடிக்காது, சரியா ஃபுட் எடுக்காது. அதனால வந்து உடல் இழைச்சி இந்த சுக்கா நோய் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இழக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால இதுல வந்து அதிகமான மெயின்டெனன்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொட்டைங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஃபுட் மெயின்டெனன்ஸ் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. கரெக்டா ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தாங்க இற, அதாவது 4 மணிக்கு திங்கக்கிழமை என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி ஃபீடு எக்கறந்து கொண்டும் போட்டுற வேணாங்க. கம்பு போட்டீங்கன்னா மட்டும்தான் கொழுப்பு கட்டாம அடுத்த பருவத்துக்கு வரும்போது கோழிங்க வந்து தெளிவா இருக்குங்க. முட்டை உற்பத்தி வந்து அதிகமா இருக்கு, கொழுப்பு கட்டாது. ஆமாங்க. வாரத்துல ஒரு நாள் கம்பல்சரி நீங்க பச்சை கொடுத்துடணும். மல்பேரியல சூப்பர் நேப்பியர் அந்த மாதிரி கொடுத்துடணும். மத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே வேலை மட்டும் இற போடணும். 4 மணிக்கு மட்டும் தாங்க இற போடணும். இல்ல எனக்கு என்ன சந்தேகம் இந்த இடத்துல வருது அப்படின்னா, இப்ப ஒரு நாளைக்கு ஒரு வேளை இறங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆமாங்க. பட் கம்பு மட்டும் தான் போடணும் அப்படிங்கும் போது கம்புல வெறும் ஸ்டார்ச் மட்டும் தான் இருக்குது. ஆமாங்க. அப்ப மத்த ஃபைபர் கண்டென்ட்டோ இல்ல வேற கார்போஹைட்ரேட்டோ இல்ல அதுக்கான மினரல்ஸோ வேற எப்படி கிடைக்கும்? அதுக்கு தாங்க பாத்துட்டீங்கன்னா மண்டே வந்து கம்பு போட்டுருவாங்க. டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா கம்பு பிளஸ் மக்காசோளம், அதுக்கப்புறம் கம்பு பிளஸ் கருவாடு. வியாழக்கிழமை பாத்துட்டீங்கன்னா கம்பு எதுவுமே போட மாட்டாங்க, ஒன்லி பச்சை மட்டும் தான். சூப்பர் நேப்பியர் அண்டு மல்பேரியில போடுவாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அரிசி ஊற வச்ச அரிசியும் கம்பும் கலந்து வெள்ளிக்கிழமை போடுவாங்க. சனிக்கிழமை பாத்தீங்கன்னா திரும்ப கம்பு பிளஸ் கருவாடு, அப்புறம் ராகி மக்காசோளம் கோதுமை. இது வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க. இந்த மாதிரி ரொட்டீனா ஃபாலோ, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டயட் ஃபாலோ பண்ணும் போது கோழிங்க வந்து ஆரோக்கியம் வந்து குறையாம இருக்குங்க. சரி, இப்போ இந்த ரெஸ்ட் கேஜ்லயே வந்து பின்னாடி பார்த்தா ஒரு பரணமைப்பு போட்டிருக்கு. ஆமாங்க. கோழிகள் தங்குற மாதிரி இருக்குது. என்ன சமாச்சாரம் இது? ஆனா இது இப்பதான் புதுசா போடுறதுன்னு. ஓகே. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னோட ஓன் பிரீட் சொன்னேன் இல்லைங்களா, 3 வருஷம் உழைப்புன்னு சொன்னீங்களா, அந்த ஜிஎம்எஸ் இதோட கோதடி பேட்ச் இதுல தாங்க நான் போட்டிருக்கிறேன். ஒரு சேவலுக்கு 3 இருந்து 4 ஃபீமேல் போட்டிருக்கிறேங்க. இது வந்து இங்க முட்டையிடுற இடங்க, முட்டையிடுற இடம். அடை வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்துக்கடியில நிழல் பாங்க வச்சு அங்க வச்சிருவாங்க. அங்க அடை வைக்கிறோம். ஓகே. இப்ப இந்த ஷெட்டோட சைஸ் நீளம் என்ன, அகலம் என்ன, எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கீங்க இதுக்காக? இது இப்ப போட்டு ஒரு 6 மாசம் தாங்கன்னா ஆச்சு. இந்த என்னோட ஓன் பிரீடு நிறுத்தணும், செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கறதுக்கோசரம் போட்டதுங்க. இதோட லென்த் பாத்தீங்கன்னா 20க்கு 30ங்க. நல்ல தென்னை மரத்துக்கடியிலே இருக்கிறதுனால நல்லா கூலிங்கா இருக்கும். சரி, இப்ப ஃபீமேலுக்கும் நல்ல கூலிங் வேணுங்க அப்படிங்கறதுனால இதே ஷெட்டுக்குள்ளார ஃபீமேலுக்கு ரெஸ்ட் கேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. இப்போ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தாய் கோழிகள் காமிச்சீங்க, ரெஸ்ட் கேஜ் காமிச்சீங்க, குஞ்சுகளை காமிச்சீங்க. இப்ப இந்த பிரீடிங் சேவல்கள் எல்லாம் எங்க இருக்கு நம்மளுது? நான் பிரீடிங் சேவல் எல்லாமே க்ளோஸ் அப்ல காமிக்க முடியாது. அதனால நான் இப்ப தூரத்துல காமிக்கிறேங்கன்னா, இந்த தென்னை மரத்துக்குள்ள இப்ப புதுசா போட்ட இதுதானுங்க ரிங். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 ரிங் இருக்குங்க. 10லயுமே 10 சேவல் இருக்குங்கண்ணா. பட்டால இருந்து பிரீடிங் சேவல் வரைக்கும் எல்லாமே இங்க தாங்கண்ணா இருக்கும். அதுக்கப்புறம் வெளியும் இருக்கும். பார்ட்டிஷன்ல ஒரு 5 சேவல் இருக்குங்கண்ணா ரெகுலரா. மொத்தம் எத்தனை சேவல்கள் இருக்குது? குறைஞ்சபட்சம் மந்த்லி வந்து நம்மகிட்ட வந்து 20 இருந்து 25 சேவல் ரொட்டீனா இருந்தே இருக்குங்க பிரீடிங்காக. ஆமாங்க. அதாவது கான்ஸ்டன்டா இருக்குன்னா தம்பி என்னது தலைவருது மயிலம்படி பிரகாசன் என்னது, அப்புறம் என்னோட சேவல், இந்த 5 சேவல்களை வந்து மாத்த மாட்டாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல பாத்தீங்கன்னா ஹை ஃபிளையர், மறுப்பு, ஸ்டாண்டிங், 0 அட்வான்ஸ், இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. எல்லா விளையாட்டு திறனுங்க. இது இல்லாம கஸ்டமர் கேட்பாங்க இல்லைங்களா, எங்களுக்கு பிரீடிங்காக வேணும், எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்காக வேணும் அப்படிங்கிறது. அதுக்காக வந்து மந்த்லி வந்து 5ல இருந்து ஒரு 6 சேவலுங்க வந்து கண்டினியூஸா மாத்திக்கிட்டே இருப்போங்க. ஆனா இப்ப நம்ம பாக்குறது வந்து பிரீடிங் செட்டப்புங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் 1ங்கண்ணா. வாங்க பாக்கலாம். ஓகே. இதுல என்ன செட் போட்டிருக்கோம்? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு வந்ததுங்க தலைவர் செட்டு 2025 ஜனவரியில எடுத்துட்டு வந்ததுங்க. இதுங்களோட ஃபீமேல் சிக்ஸ் தான் நீங்க வெளியே பாத்திருப்பீங்க, காகத்துல பாத்திருப்பீங்க. இதுதான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஃபீமேல் சிக்ஸ் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, இதுல இருக்கிறத பாத்தீங்கன்னா எல்லாமே சங்ககிரி தலைவர் அண்ணாங்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த ஃபீமேலுங்க. எல்லாமே கொஞ்சம் ஏஜ்டு ஃபீமேல், 2 வயசு 3 வயசு அந்த மாதிரி இருக்கிற ஃபீமேலுங்க. சேவலுக்கு வந்து இப்போ ஒரு 2 வயசு பக்கமா ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா
என்ன சைஸ் செட்டோட சைஸ்னு என்ன சொல்லுவோம்? இந்த ஷெட் சைஸ் சின்னதாங்க. இது பாத்துட்டீங்கன்னா 30க்கு 15 வருங்க. 30க்கு 15. ஆமா. லென்த் வந்து 30ங்க. ஓகே. பிரெத் வந்து 15ங்க. ஓகே. இதுல வந்து ஓலை குடிசை போட்டிருக்கோம் இல்லையா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் போட்டது இதுதாங்கண்ணா, கூலிங்காக. ஓலை குடிசை போட்டு இந்த மழை காரணத்தினால வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுது அப்படிங்கறதுனால மேல வந்து பேனல் ஷீட் போட்டு ரீப்பர் அடிச்சிருக்குதுங்க. கொஞ்சம் டேமேஜ் ஆகும், வெயிலுக்குமே தாங்கும், எல்லாத்துக்குமே தாங்கும். இன்னொன்னு வந்து இந்த ஓலை குடிசை போட்ட காரணம் என்னன்னா, கோழிங்க அடை வைக்கும் போது கூலிங்ல வந்து நம்மளுக்கு வந்து 80% வந்து நம்மளுக்கு குஞ்சு பொரிப்பு திறன் கிடைக்குது. ஆமாங்க. ஓகே. சோ இது பார்ட்டிஷன் 1, பார்ட்டிஷன் 2, பார்ட்டிஷன் 3 பாத்துறோமா? தாராளமா பாக்கலாங்கண்ணா. ஆனா இது வந்து செகண்ட் பார்ட்டிஷனுங்க. இது வந்து 500 செட்டுக்காக கொடுக்கறது, மறுப்பு செட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. சேவலுக்கு வந்து இப்ப 1.25 வயசு ஆகுதுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ஃபீமேல் அந்த மாதிரி போட்டிருக்கிறோங்க. ஆனா சேவலுக்கு இப்ப சேவல் பாத்தீங்கன்னா காகத்துல பேர்டு போட்டிருக்கிறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மறுப்பு செட்டுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 3 ஃபீமேல், பட்டா கொண்ட ஒண்ணு, பேர்ட்ல காக ஒண்ணு, இன்னொன்னு அதுமே மறுப்பு செட்ல வர ஃபீமேல் ஒண்ணுங்க மத்து பூல. இது எல்லாமே 500 செட்டுக்காக நம்ம கொடுக்கறது. 500 செட்டுக்காக கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த 500 செட் இருக்கு இல்லையா, இப்போ புக்கிங் பண்ணா எவ்வளவு நாள் கழிச்சு கிடைக்கும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர் அது வாங்குறதுக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல வந்து நம்ம சும்மா ஒரு ஜாலிக்கா விளையாட்டுக்காக ஆரம்பிச்சதுங்க அந்த ஃபீல்டு. இப்போ வந்து பெரிய அளவுல பண்ணும்போது நம்மளால போன் கால்ஸ் அதிகமா அட்டன் பண்ண முடியாது. அதனால குறைஞ்சபட்சம் ஒரு கஸ்டமருக்கு 40ல இருந்து 50 நாள் வரைக்கும் டைம் ஆகுங்க. ஓகே ஓகே. அப்ப அதுக்கு ஓகேன்னு சொல்ற கஸ்டமர்களுக்கு மட்டும் நம்ம ஆர்டர் எடுத்து தெளிவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னொன்னு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம வந்து இன்குபேட்டர் யூஸ் பண்றது கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கோழியில தான் வச்சு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அதுல வர ஹேச்சிங் ரிசல்ட்டை பொறுத்து கொடுக்கணும் அப்படிங்கறதுனால 40ல இருந்து ஒரு 55 நாள் வந்து ஒரு கஸ்டமருக்கு தேவை, வெயிட்டிங் பீரியட். ஆமா. ஆனா அந்த எவ்வளவு நாள் அவங்க வெயிட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தெளிவான குவாலிட்டியான சிக்ஸ் சேனல் கொடுக்க முடியும். ஆனா இது வந்து பார்ட்டிஷன் 3ங்கண்ணா. இவன் என்னோட ஓன் ப்ரீடுங்கண்ணா. அட்வான்ஸ் லைன்ல வருவானுங்க. ஓகே ஓகே. கோதடியில கருமயிலுங்க. ஆனா அந்த 3rd பார்ட்டிஷன்ல போட்டுக்கிற சேவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 வயசு ஆகுதுங்க. கோதடியில கருமயில என்னோட ஓன் செட்டுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபீமேல் போட்டுக்கிறேன். அந்த வெள்ளை ஃபீமேல் வந்து அடப்படுத்திருச்சுங்க. இந்த 3 ஃபீமேல் வந்து இப்ப வந்து எக்லேயிங்ல இருக்குங்க. ஆமாங்க. என்ன சைஸ் இருக்கு சேவல், என்ன நேரத்துல விட போட்டிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சேவல் பண்ணா கரெக்டா 4.25 கிலோ இருக்குங்க. 4.25 கிலோ இருக்கு. வெடன் பாத்துட்டீங்கன்னா எல்லாமே கீரியில தான் போட்டுக்கிறேன். கீரியில பட்டா கொண்ட ஒண்ணு, கருங்கீரியில ஒண்ணு, செங்கீரியில ஒண்ணு போட்டிருக்குதுங்க. அந்த வெள்ளை சுள்ளி வெள்ளைக்கால் வெள்ளமுக்கு வந்து அடையில இருக்குங்க. அடையில இருக்கு. ஆமாங்க. ஓகே ஓகே. இப்ப எனி டைம் மொத்தம் 4 வெடிக்கு ஒரு சேவல்ங்கிற முறையில இறக்கி விட்டுருக்கோம். ஆமாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா 500 செட்டுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மினிமம் பட்ஜெட்ல வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லயும் சரி, வெயிட் வைஸ்லயும் சரி தெளிவான ரிசல்ட் இருக்குங்கண்ணா. அந்த கஸ்டமருக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். ஆமாங்க. அவங்களுக்காக தான் இந்த செட்டு. மொத்தம் நமக்கு வந்து 5 பார்ட்டிஷனுங்க. அது இல்லாம ஓபன் ஸ்பேஸ் பாத்துருப்பீங்க, உள்ளாரையுமே பாத்துட்டீங்கன்னா பச்சை மேயறதுக்காக போட்டுருக்கோம். இது வந்து 4வது 5வது பார்ட்டிஷனுங்க. நம்ம வெளியிருந்து பெரிய லெஜண்ட் இருந்து நம்ம சேவலம் எடுத்து வரோம் இல்லைங்களா, அவங்களுக்காக கொஞ்சம் நிழல் அடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 4th 5th பார்ட்டிஷன் போட்டிருக்காங்க. ஓகே. இதோட சைஸ் என்னன்னு சொல்லிருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 30க்கு 40ங்க. 30க்கு 40. ஒரு சேவலுக்கு 2 பொட்டை இல்ல 3 பொட்டை, அவ்வளவுதாங்க நான் கான்செப்ட்ல போடுவோம். இப்ப இதுல இருக்கிற செட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனா இது வந்து நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்கண்ணா. மயிலம்படி பிரகாஷ் அண்ணன் இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி அவர்கிட்ட ஒரு வருஷமா சொல்லி வச்சிருந்து அவரோட ஓன் லைன்லயே வேணும்னு சொல்லி அவரை தொல்லை பண்ணி வாங்கின லைனுங்கண்ணா. அது சனிக்கிழமை பூதிங்கண்ணா. சனிக்கிழமை பூதி. ஆமாங்க. சனி பூதிம்பாங்க. ஆமாங்கண்ணா. இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தம்பி அண்ணா கிட்ட இருந்து கையில வாங்கிட்டு வந்து பொட்டை குஞ்சுங்க இப்பதான் ரெடி ஆயிருக்குங்க. அதுங்க வந்து கண்ணியோடய 2 பொட்டைங்க போட்டுருக்கோங்க. அதுதான் வந்து இந்த பிரீடிங் செட்டுக்குள்ள போறோம். ஆமாங்க. இப்போ 2 விட 3 விட மட்டும் அளவா போடுறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெளிவான குஞ்சு இறங்குங்க. சரி. சேவலும் வீணா போகாது, பொட்டையும் தெளிவான அணைச்சல் வாங்குங்க. அணைச்சல் வாங்க. ஆமாங்க. அதுக்காக தாங்க. ஓகே ஓகே. இப்போ சேவல் இதுல இருக்கிற சேவல் என்ன சைஸ் இருக்குது? இதோட வெயிட் பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் வெயிட் 4.25 கிலோ இருக்குங்க. ஓகே. வயசுன்னு பாத்தீங்கன்னா 11 மாசம் ஆகுதுங்க. 11 மாசம். 11 மாசத்துல ப்ரீடிங் போடுறீங்களா? நல்லா இருக்குங்க. அதாவது அண்ணங்கிட்ட இருந்து எடுத்துட்டு வரும்போது நாங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம். ரன்னிங்ல வந்து நல்லா ஹை ஃபிளையர்ல பறக்குதுங்க, ஒரு 5 அடி மட்டும் பறக்குதுங்க. அதனால பிரச்சனை இல்லைங்கண்ணா. என்னோடது எல்லாமே 1 வயசு 1.25 வயசுல போடுவாங்க. இப்ப அண்ணங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தா தெளிவா இருக்கு. வாங்கிட்டு வந்து 1 மாசம் ரெஸ்ட்ல விட்டு இப்பதான் போட்டுருக்காங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. பிரச்சனை இல்ல. அப்படி இந்த ஷெட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தாராளமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நீங்க பேனல் ஷீட் போட்டு கூற மாதிரி மேஞ்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஓட்ல போட்டுருக்காங்க. ஹைட் வந்து 8 அடிங்க. அகலம் வந்து சாரி ஹைட் 8 அடி, நீளமும் 8 அடிங்க. உள்ளார வந்து உள்குடுமை எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். அடை வைக்கிறதுல இருந்து முட்டை போடுற வரைக்கும், குஞ்சு பொறிச்சு வெளியே வர வரைக்கும் இதுலயே தாங்க இருக்கும். இதுலயே தான். ஆமாங்க. இப்ப இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த இதோட தான் கரண்ட் செட்டப் தான் போட்டுருக்கு. ஆமாங்க.
இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னு எக் லேயிங் பண்ணிருக்கு. ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா எக் வச்சிருச்சீங்க. எக் வச்சு இந்த மாதிரி கூலிங்காவும் இருக்கும் உள்ளார. உங்களுக்கே தெரியும் என்ன கூலிங் இருக்கு அப்படின்ட்டு. எவ்வளவுதான் வெயில் வந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து எப்பயுமே கூலிங்காவே இருக்கும். முட்டைக்கு அந்த ஃபால்ட் வராது. காக்க தொல்லை இல்லாம இருக்குங்க. ராத்திரில வந்து நீட்டா இங்க ஏரி அடைஞ்சு. ஆமா ஏரி அடைஞ்சுக்குங்க. காத்தோட்டமா இருக்கும். நோய் தொல்லை இல்லாம இருக்குன்னு வைங்களேன். ஓகே ஓகே. இப்ப கீழ ஒரு செட்டப் போட்டிருக்கீங்க. இது எதுக்காகன்னு தெரிஞ்சு. சேம் அதே தாங்க. இது வந்து ஃபீமேல் வந்து அடை வைக்கிறதுக்காக. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு இது நீட்டா தாங்க இருக்கும். கூலிங்காவும் இருக்கும். நான் உள்ளார தெர்மோமீட்டரும் வச்சிருக்கிறேன். எந்த பிரச்சனையும் இருக்காது. தேவைப்படுற ஹீட் அதுக்குள்ளார இருக்கும். உள்ளார பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோழி ஒரு 10 முட்டை அந்த மாதிரி அடை வச்சிருக்குங்க. கோழி அடையில தான் இருக்குது. ஆமாங்க. இது வந்து 4th பார்ட்டிஷனுங்க. ஓகே. இது பாத்துட்டீங்கன்னா அது ஹை ஃபிளையர் செட்டுங்கண்ணா. ஓகே. கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நல்லா இருக்கும். இது வந்து ஹை ஃபிளையருங்க. ஓகே. ஹை ஃபிளையர் மயிலுங்க. என்னோட ஜாக்கி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்ததுங்கண்ணா. இதோட ஏஜ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1.25 வயசு ஆகுதுங்க. வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 4.25 கிலோ வெயிட் இருக்குங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நல்லா இருக்கு. அதே மாதிரி பண்ணா இதுக்கு வந்து ஒரு 4ல இருந்து 3 ஃபீமேல் இப்ப போட்டிருக்கோம். என்னென்ன மாதிரியான ஃபீமேல் போட்டிருக்கோம்? 2 பட்டா கொண்ட போட்டிருக்கிறோங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காகத்துல 1 பொன்றத்துல 1 போட்டிருக்கிறோங்க. இப்ப உள்ள ஒண்ணு அடையில இருக்கு இல்லையா? ஆமாங்க. உள்ளார ஒண்ணு அடையில இருக்கு. இதுக்கு முன்னாடி பேட்ச் வந்து ஒண்ணு அடையில இருக்குங்க. அந்த ரூமுக்குள்ளார வந்து ஒண்ணே மட்டும் அடையில இருக்கு. மத்த பேட்ச் எல்லாமே வெளியில அடைய வச்சிருவாங்க. ஓகே. இதுல இப்ப எத்தனை மிதி வாங்கிட்டு இருக்கு, எத்தனை முட்டை வச்சுக்கிட்டு இருக்கு இந்த கோழில? இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 2 முட்டை கிடைக்குங்க. அதாவது 2 கோழி வந்து மிதி வாங்கி மொத்தம் 4 விடை போட்டு 2 கோழி கிடைக்குது. ஆமாங்க. அந்த 2 கோழி வந்து அடை படுக்கும் போது அடுத்த 2 ஃபீமேல் வந்து முட்டைக்கு வந்துருங்க. அந்த கான்செப்ட். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோழிகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு, கூடவே சேவலும் சுத்திட்டு இருக்கு. ஆமாங்க. இந்த இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனா ஆக்சுவலி இது என்னன்னா நம்ம ரெஸ்ட் கேஜ்ல இருந்து ஃபீமேல் எடுக்கிறோம் இல்லீங்களா? அந்த ஃபீமேல் வந்து ரெஸ்ட்டுக்காக இங்க தாங்கனா இருக்கும். ரெஸ்ட் கேஜ்ல ஒரு 10 நாள் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க பச்சை மேயறதுக்காக இங்க விட்டுருவாங்க. நம்ம காலையில கேட் திறந்து விட்டோம்னா எல்லாமே தென்னந்தோப்புக்கு போயிருங்க. போயிட்டு பச்சை மேய்ஞ்சிட்டு இங்க ரிட்டர்ன் வரதுக்காகங்கண்ணா. அதாவது உடல் ஆரோக்கியமா வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்க போட்டுருக்கோம். ரெஸ்ட் கேஜ்ல எடுத்து இங்க கொஞ்ச நாள் போடுறோம் இல்லையா? இங்க வந்து பிரீடிங் அதிகமா போட மாட்டாங்கண்ணா. ஒரே ஒரு சேவல் இருக்கும். வேணா ஒரு 2ல இருந்து 3 ஃபீமேல் மட்டும் போடுவாங்க. மத்தபடி எல்லாமே ரெஸ்ட்டுக்காகவும் நல்ல உடல் ஆரோக்கியமா இருந்து குருத்து தெளிஞ்சு வரதுக்கோசரம் போடுறது. எவ்வளவு நாள் இங்க இருக்குது? குறைஞ்சபட்சம் 1 மாசம் இருக்கும். 1 மாசம் இங்க ரெஸ்ட்ல தான். ரெஸ்ட் கேஜ்ல 10 நாள். அதுக்கப்புறம் இங்க ஒரு 30 நாள். குறைஞ்சபட்சம் 40ல இருந்து 50 நாள் வரைக்கும் வெளியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அடுத்த பிரீடிங்க்கு நம்ம போட போறோம். அப்படி போட்டா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எக் குவாலிட்டியா வரும். சிக்ஸும் அந்த அளவுக்கு தெளிவா வரும் கஸ்டமர் இடத்துக்கு போகும்போது. இப்போ இந்த ரெஸ்ட் கேஜ்ல இருந்து வரும்போது கிட்டத்தட்ட எத்தனை கோழிகள் இந்த ஷெட்டுக்குள்ள நம்ம விடுறோம்? இங்கீங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு 10ல இருந்து 25 ஃபீமேல்ஸ் வந்து ரொட்டீனா இறங்கிட்டே இருக்கு. ரெஸ்ட்டுக்காக இங்க வந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்மளோட ஷெட்டை முழுசா நம்ம சுத்தி பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது வந்து A to Z ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன ஷெட்டு போட்டிருக்கோம், அதுல எந்த மாதிரியான கோழிகளை விட்டுருக்கோம், குஞ்சுகள் எப்படி வளர்த்திட்டு இருக்கோம், ப்ரூடிங் எப்படி போடுறோம் அப்படிங்கறது எல்லாமே டீடைல்டா பார்த்தோம். இப்ப சொல்லுங்க, நம்ம சிக்ஸ் வந்து அப்படிங்கிறது என்னென்ன வெரைட்டில நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா நாம இப்ப வந்து ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் சிக்ஸ் வந்து தந்துட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் வந்து 500. அந்த 500 எதுக்காகனா எல்லார்கிட்டையும் சிக்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கும் போது அந்த பட்ஜெட்ல கொடுக்கும் போது எல்லாருமே வாங்குவாங்க. அந்த 500க்கு என்ன குவாலிட்டியோ அது வந்துருங்க. அதுமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் ஆட வச்சு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2025 ஜனவரி மாசம் நான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நாம தான் கொடுத்தோம் சிக்ஸா. அதாவது பெரிய லெஜண்டோடது தலைவரது தம்மியனாவது அந்த மாதிரி கொடுக்கலாம் சிக்ஸா. எல்லாருமே பட்டா கொடுத்துட்டாங்க, நம்ம ஏன் சிக்ஸா தரக்கூடாது, எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விதமா ஜனவரில ஆரம்பிச்சது தலைவர் தம்மியான செட்டு. இது வந்து பேர் வந்து 3000 வந்து இது பண்றோம். சிக்ஸோட வெயிட் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ இருக்கும். கட்டாயமா 90 நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். எல்லா 90 நாள், அதாவது 3 மாசம். ஆமாங்க, 90 நாள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகல் நோய் வராம இருக்கும். நாம வந்து அதுக்கான இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டுருவோம். அவங்க எடுத்துட்டு போய் சாதாரணமா ஒரு ரிங்ல போட்டு கூட வளர்த்தலாம், இல்ல மரத்து மேல ஏத்தி கூட வளர்த்தலாம். அந்த கண்டிஷன்ல வந்து பண்ணி தந்துருவோம். அந்த மாதிரி இருக்கிற பெரிய கோழிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 40 நாள் வரைக்கும் கோழி கூடவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம வந்து ப்ரூடிங் போடுவோம். இது செகண்ட் இதுங்கண்ணா. தேர்ட் வந்து பட்டா கொண்ட பிளஸ் கோதடி. அது என்னோட ஓன் பிரீடு. அது எல்லாமே ஹை ஃபிளையர் செட்டுங்க. அதுக்கு நம்ம கேரண்டி கொடுத்துருவோம். இப்போ இதோட பிரைஸ் என்ன வருது? பட்டா கொண்ட கோதடி எல்லாமே பேர் வந்து 3K ல இருந்து 2K வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த 3 வருஷத்துல உருவாக்கணும் தான் GMS பீமன் செட் அப்படிங்கிற சொல்லி மறுப்பு செட்டுங்கண்ணா. பூவதடி பிளஸ் பட்டா கொண்ட இது ரெண்டும் வரும். வெயிட் வந்து 5 கிலோ இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இடுப்பு மட்டும் நல்ல வைப்ரேஷனா இருக்குங்க. கண்டினியூஸ் வைப்ரேஷனா இருக்கும். என்கிட்ட இருந்து எடுத்துவீங்க. இப்ப ஆகஸ்ட் மந்த்துக்கு மேல சிக்ஸாவும் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுல இருந்து பட்டா பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கிறேன். ரிசல்ட்டும் பாத்துட்டுங்க. நான் எப்படி ஒரு கஸ்டமர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா ரிசல்ட் என்கிட்ட வந்தா மட்டும்தான் நான் கொடுப்பேங்க. இந்த 6 செட்டுமே வந்து நம்மகிட்ட எப்பயுமே அவைலபிளா இருக்கும். புக்கிங் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 45 நாள்ல இருந்து ஒரு
ஒரு 55 நாள் வரைக்கும் ஆகுங்கண்ணா. ஓகே. டிரான்ஸ்போர்ட் எங்கெல்லாம் அவைலபிள்? எல்லா இடத்துக்குமே பண்ணிட்டு இருக்கோம். சிக்ஸ் வந்து ட்ரெயின்ல பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் லோட் என்னால பண்ண முடியலைங்க. சிங்கிள் மேனா பாத்துட்டு இருக்கிறதுனால பண்ண முடியலைங்க. எப்படி நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கணுமா? முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வாங்க. ஏன்னா இப்ப வந்து ஊருக்கு ஒரு பண்ணங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால கஸ்டமர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபார்ம்ல போயிட்டு பிடிச்ச சேவல் பிடிச்ச ஃபீமேல் சிக்ஸை பார்த்து அதுல இருந்து ஆர்டர் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஒரு ஃபார்மா டெவலப் பண்றதுக்கு நல்லா இருக்குங்க. நான் என்கிட்ட பேசுற கஸ்டமர்களுக்குமே அதான் சொல்லுவாங்க. இன்கேஸ் வெளியூர்ல இருக்கிறாங்க அவங்களால நேர்ல வர முடியல அப்படின்னா டெலிவரி அவைலபிள். டெலிவரி பண்ணீங்களா? வீடியோ கால் இருக்கு இல்லைங்களா? வீடியோ கால் மூலியமா ஃபார்ம் சுத்தி காமிச்சு முக்காவாசி அதுலயே இது பண்ணிக்கும். அதே மாதிரி பேக் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த சிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் போட்டு டேஸ் கணக்கு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ அனுப்பிச்சு விட்ருவோம். அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் இது பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ சில கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின் என்கிட்ட இருக்கு. சொல்லுங்க, அதையும் நான் கேட்டுறேன். கண்டிப்பா. இது சங்கடமா இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து வெளிப்படையா பேசுறது நல்லதுன்னு நான் நினைப்பேன். அதுதாங்கன்னா இப்ப இருக்கிற மார்க்கெட்டுக்கு தேவை. சரி, இப்போ இவ்வளவு நாளா நீங்க சிக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய இடங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 500 சிக்ஸும் போயிட்டு இருக்கு. அதே லைனேஜ் குஞ்சுகள் லெஜண்ட் அவங்களோட லைனேஜ் குஞ்சுகளும் போயிட்டு இருக்கு. எங்கேயாவது எந்த இடத்துலயாவது வந்து உங்க மேல வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்டோ ஒரு ரிமார்க்கோ இல்ல குஞ்சுகள் குவாலிட்டி இல்ல அப்படின்னோ யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அப்படி கேள்விப்பட்டிருந்தா அதுக்கான பதில் என்னவா இருக்கும் உங்களுக்கு? நல்ல கொஸ்டினுங்கண்ணா. நானே சொல்ல நினைச்சிருந்தேன். தராசு மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கை. எப்பனாலும் மேலையும் போவோம், எப்பனாலும் கீழேயும் வருவாங்க. நாம இப்ப மேல இருக்கிறத வச்சுக்கிட்டு நான் தாண்டா லெஜெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா என்னைக்கு இருந்தாலும் கீழே வந்துருவாங்க. நான் கொடுத்த சிக்ஸுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு 80% தெளிவா இருக்கும், 20% கண்டிப்பா அடி விழுவுங்க. அது வந்து என்னோட தப்பாவும் இருக்கலாம், கஸ்டமரோட தப்பாவும் இருக்கலாம். அதை வந்து நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணுவேன்னா எல்லா கஸ்டமருக்கும் போன் பண்ணி கேட்டுருவாங்க. குறைஞ்சபட்சம் 2 வாரத்துக்கு மேல ரெகுலரா போன் பண்ணுவேன். 2 வாரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி ஆனா சிக்ஸ் எப்படி இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கா, இல்ல காலூக்கம் வரலையா, இல்ல உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சரியில்லையா, இது எல்லாமே கேட்டுருவாங்கண்ணா. அதுல அவங்க என்ன மிஸ்டேக் சொல்றாங்களோ அதை நான் ஒரு தப்பா எடுத்துக்கிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த கஸ்டமர் கொடுக்கும்போது அது வராத மாதிரி பாத்துக்கோங்க. இன்னொன்னு முக்கியமானது, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற சுற்றளவுல மாசம் ஒரு கஸ்டமரா போய் நானே நேர்ல போய் பாத்துட்டு வந்து கண்டிப்பா பாத்துருவேன். அந்த பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் அங்கேயே ரெக்டிஃபை ஆயிருது. ஆமாங்க ஆமாங்க. அதை எடுத்து நான் வீடியோவை போடும்போது மத்த கஸ்டமர் என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க மட்டும் போறீங்க, என்னையும் வந்து பாருங்க அப்படிங்கும் போது எனக்கு அது இன்னும் ஆர்வமா இருக்குங்க. போய் பார்க்கும்போது அங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா அதை நான் நோட் பண்ணிட்டு வந்து மத்த கஸ்டமருக்கு அது வராத மாதிரி பாத்துக்கோங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த லைனேஜ் கொள்ளைகள் சொல்லி கொடுக்குறீங்க. தலைவர் செட் சொல்றீங்க, தம்பி என்ன செட் சொல்றீங்க, மயிலம்பாடி பிரகாசன செட் சொல்றீங்க. இவங்க கோழிகளை சொல்லி கொடுக்குறீங்க. உங்களோட குஞ்சு இந்த தாய் இந்த தகப்பனுக்கான குஞ்சுன்னு சொல்லி கொடுக்குறீங்க. அதே மாதிரி உங்களோட ஓன் லைனேஜ் இல்லையா, பீமன் ஜிஎம்எஸ் பீமன் செட்னு சொல்லி ஒரு லைனேஜ் உருவாக்கி நீங்க அதை கொடுத்துட்டு இருக்கீங்க. கேரண்டி சொல்லி கொடுக்குறீங்க. ஆமாங்க. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இதை வாங்கிட்டு போய் நாளைக்கு பட்டாவாக்கி அதை வந்து அதோட விளையாட்டு திறனை செக் பண்ணும்போது இதுல குவாலிட்டி இல்ல வந்து எதிர்பார்த்த விளையாட்டு இல்ல அப்படின்னா அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? அதுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கோங்க. ஓகே, ஒரு பிசினஸ் இருந்தாங்க. ஏன்னா நீங்க கேரண்டின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க அந்த இடத்துல, அப்ப இந்த கேள்வி வருது இல்லையா, அதனாலதான் கேக்குறேன். 2 பாயிண்ட்ங்கண்ணா. ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு ஃபெயிலியர் போகாது. ஏன்னா அதுக்கான அந்த 3 to 4 வருஷம் உழைச்சிருக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஒவ்வொரு சேவலா பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அதுக்கேற்ற ஃபீமேலா பார்த்து போட்டிருக்கிறேங்க. இது ஒரு பாயிண்ட்ங்கண்ணா. சப்போஸ் ஃபெயிலியர் ஆனாலுமே கூட கஸ்டமருக்கு வந்து நான் பொறுப்பு ஏத்துக்கோங்க. ஆனா எனக்கு இப்ப சரியான விளையாட்டு திறன் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற வேற பட்டா தரதா இருக்கட்டும், இல்ல வேற மாதிரி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணி கஸ்டமர் ஹாப்பியா வச்சுக்கோங்க. அதுதான் பாயிண்ட்ங்க. இது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்? நீங்க அந்த கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்கிட்டா மாத்தி கொடுக்குங்கிற அவசியமே இல்லைங்களா? குவாலிட்டியா கொடுத்துடலாம். அதுக்காக தான் நீங்க இவ்வளவு வருஷம் உழைச்சிருக்கிறோங்க. இன்னொன்னு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கோழியோடய விட்டு வளர்க்கும் போது தெளிவான ஆரோக்கியமா கஸ்டமர்களுக்கு போவோம். பட்டாவும் போது அந்த அறிவுத்திறன் வந்து பர்ஃபார்மன்ஸ் தெளிவா இருக்குங்க. அப்பானோட பாட்டனோட வழியில வர கோழிங்க தெளிவான முறையா தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் ஃபெயிலியர் வரலீங்க. வந்தாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் சப்போஸ் என்னோட செட்ல ஃபெயிலியர் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாத்தி உருவாக்கி புதுசா நான் பண்ணி கொடுப்பேங்கண்ணா. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து சில கான்ட்ரோவர்ஷியல் கேள்விகளையும் நான் முன் வச்சிருந்தேன், அதுக்கும் வந்து ரொம்ப தெளிவான பதில் கொடுத்திருக்கீங்க. சோ இந்த வீடியோக்கள் பாக்குறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகங்களுக்கான விடைகளும் தெளிவும் இதுல இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஏற்கனவே நம்ம 2 வீடியோக்கள் போட்டிருந்தாலும் அந்த வீடியோ விட இந்த வீடியோ வந்து இன்னும் சிறப்பா வந்திருக்கு அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப பர்சனலா ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரிங்கண்ணா. உங்களோட பண்ணையானது மென்மேலும் வளரணும், இந்த குஞ்சுகளை வந்து இன்னும் அதிக அளவுல உற்பத்தி பண்ணணும், நிறைய பேருக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா.